உயர்த்தப்படுவீராக. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டே. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டே. உயரத்தில் இருந்து என் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டி. உயரத்தில் இருந்து என் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டி. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உன்மேல் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உன்மேல் அன்பு கூறுவே. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. நீரன் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் மேல் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் மேல் அன்பு கூறுவே. ஆமாண்டவரே, நீர் எங்கள் பலன், நீர் எங்கள் ஜீவன். ஆண்டவரே, நிச்சயமாகவே உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது. உம்முடைய தயவு எங்கள் மேல் இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய ஆலோசனைகள் எவ்வளவு அருமையானவைகள், எவ்வளவு மேன்மையானவைகள். உம்முடைய வழி நடத்துதல் மகா பெரியது. உம்முடைய வல்லமை உள்ள கரம் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தெய்வமே, எங்கள் இதய தெய்வமே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். மகிமையுள்ள தேவனே, உம்முடைய பொற்பாதம் பணிந்து உம்மை தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நன்மைகள் ஏராளமானவைகள். நிச்சயமாகவே எங்களை உம்முடைய நன்மைகள் தொடர்கிறது. ஆண்டவரே, தகுதியில்லாத எங்களுக்கு நீர் பாராட்டுகிற நன்மைகள் மகா பெரியவைகள். ஆகவே நாங்கள் சொல்லுகிறோம், கிருபையினால் நிலை நிற்கிறோம், கிருபையினால் நாங்கள் காக்கப்படுகிறோம், கிருபையினால் நாங்கள் தாங்கப்படுகிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் கன்மலை, எங்கள் கோட்டை, எங்கள் துருகம், எங்கள் தஞ்சம். அப்பா, உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அதிலும் ஆபத்து நாளில் ஜனங்கள் எங்களுக்கு விரோதமாய் வரலாம், நாங்கள் நம்பினோர் எங்களை கைவிடலாம், எங்களோடு துணை நிற்கிறவர்களே எங்களுக்கு எதிராக நிற்கலாம். ஆனால் நீர் மாறாதவர். ஆண்டவரே, நிச்சயமாகவே, அதி நிச்சயமாகவே மனம் மாற நீர் மனுஷன் அல்ல. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினாலே உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மை போற்றுகிறோம். அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே சதா காலத்திலும் துதிக்கப்படத்தக்கவர். சகல துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர் நீர் ஒருவரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம். இரட்சகரே, உம்மை போற்றுகிறோம். மகிமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து
உடைய பொற்பாதம் பணிந்து கொண்டு இந்த ஆராதனையை இரட்சகராக இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இந்த மாதத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் காத்திருந்த போது ஆண்டவர் எனக்கு முன்பதாக வைத்த வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகத்திலே 113ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சங்கீதம் 113:7. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். கடந்த ஒரு சில வாரங்களாக நீங்க சபையின் நம்முடைய ஆராதனை நேரத்துல, செய்தியின் நேரத்துல நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உயர்த்துவேன் என்று சொன்ன தேவன் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்ம ஒருவேளை அன்னைக்கு கேட்டோம், பைத்தியம் நம்ம இயேசுவுக்கு முன்பதாக, இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக, இல்லை இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வருவதற்கு முன்பதாக நம்ம பைத்தியக்காரராக இருந்தோம்னா, ஆமா பைத்தியக்காரர். பலவீனமான இருந்தாங்களா, ஆமா பலவீனமானவர். தாழ்மாக இருந்தோமா, இருந்தோம், நிச்சயமாக இருந்தோம். ஏன்னா ஏசாயா 41:9 சொல்லுது எப்படி, பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து, அப்படின்னா கீழ் மட்டத்துல இருந்து நம்மளை தூக்கி எடுத்தார். நமக்குள்ள தேவனற்ற தன்மை இருக்கும்போது, தேவனற்ற உணர்வுகள் இருக்கும்போது நம்ம எப்படி மேன்மையானவர்களா இருக்க முடியும்? இன்னைக்கே பார்த்தானா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று அதிகாரம் கொடுத்துருக்கோம். நம்மள 1 பேதுரு 2:9 என்ன சொல்லுது? நாம் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், பரிசுத்த ஜாதியாயும், ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும், அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறோம். நம்ம அந்த ஃபீல் இருக்கா நமக்கு? இன்னைக்கு தேவனுடைய பாதத்துல நம்ம வீற்றிருக்கும் போது கூட அந்த உணர்வு நமக்கு இருக்கா? ஆண்டவருடைய பக்கத்துல போய் ஆண்டவரை போய் நம்ம கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி உணர முடியுதா? அவ்வளவு தூரம் நம்ம மேன்மையாக அழைக்கப்பட்டிருந்தும் கூட இன்னைக்கே நம்ம தயங்கி நிற்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது எவ்வளவு குறைவுகள், எவ்வளவு கீழ்த்தரமான காரியங்கள், எவ்வளவு மட்டமான சிந்தனைகள், செயல்கள் நம் வாழ்க்கையில இன்னும் காணப்படுது. நம்மளுடைய அன்றாட அலுவல்கள்ல எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் காணப்படுது. அப்போ இப்படிப்பட்ட நம்ம ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எப்படி இருந்திருப்போம்? ஒருவேளை பணம் இருந்திருக்கும், உலகத்துல 4 பேர் நம்மளை மதிச்சிருப்பாங்க, அதனால நம்ம பெரிய ஆளுன்னு என்ன சொல்லிடவே முடியாது. இன்னைக்கும் இங்க மென்டல் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா கூட அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பைத்தியம்தான். நான் டாக்டர்ஸ் சொல்லல, நர்சஸ் சொல்றாங்க, பணிபுரியறவர்களை சொல்ல. அங்க பேஷண்டா இருக்கிற அத்தனை பேருமே அந்த இன்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பைத்தியத்துக்கு இன்னொரு 4 பைத்தியம் ஃபேன் இருக்கும். இருப்பாங்களா இல்லையா? 4 பேர் அவங்கள அந்த 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 நபர் செத்து போயிட்டாரு, இல்ல டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாருன்னா, அவங்கள மிஸ் பண்ணுவாங்க. அந்த பைத்தியத்துக்கு அவங்க அந்த பைத்தியம். ஆனா ஆண்டவர் கூட சொன்னாரு, "குருடருக்கு வழி காட்டுகிற குருடர்களே" அப்படி. அப்பன்னா ஆண்டவரை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது என்று சொன்னால், கீழான நிலைமை. இந்த உலகத்துல நம்ம இருந்தோம் என்று சொன்னா, புழுதியிலும் குப்பையிலும் தான் இருந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்தும்போது நிறைய ஒரு காரியத்தை சொல்லி இது பண்ணுவோம். நாம என்ன சொல்லுவோம்? நானு ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, நான் தூசி, நான் குப்பை, நான் புழு. நம்ம கீழான ஒரு நிலைமையை குறித்து நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம அநேக நேரத்துல அது வார்த்தையில சொல்லிடுவோம், உணர்வோமானா இல்ல. ஒருவேளை நம்ம உள்ளத்துல அப்பேற்பட்ட உணர்வு இருக்கணும். ஏன்னா அதுதான் உண்மை. தேவனுக்கு முன்பதாக வானத்தை சிங்காசனமாகவும், பூமியை பாதப்படி. இப்போ பாதப்படினா பூமி எங்க இருக்கு? பாத பூமியின் மேல கர்த்தருடைய பாதம் இருக்கிறது. இப்ப அந்த இடத்துல பாதத்துல என்ன இருக்கு? கால் தூக்கி யாராவது நீங்க உட்கார்ந்திருக்கிற சேர் மேல வச்சாங்கன்னா, நீங்க என்னன்னு பண்ணுவீங்க? அவங்க குளிச்சுட்டு இல்ல கால நீட்டா கழுவிட்டு தூக்கி அந்த சேர் மேல கால் வச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தேங்க் யூ. காட் பிளெஸ் யூ சொல்வீங்களா? இல்ல நீங்க எடுத்து வச்சிருக்கிற ட்ரெஸ் மேல சின்ன பிள்ளை ஏறி குதிச்சுதுன்னு வச்சுக்கோங்க. கட்டில தான் உட்கார்ந்துருக்குது. அந்த பிள்ளை வந்து நீங்க எடுத்து வச்சிருக்கிற ட்ரெஸ்ல
அந்த பிள்ளை ஏறி குதிச்சுதுன்னா என்ன சொல்வீங்க? கையால தொட்டு டிஸ்டர்ப் பண்றதுக்கும், காலால தொட்டு டிஸ்டர்ப் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா? இல்லையா? உடனே உங்களுக்கு கோவம் வருமா? அந்த ட்ரெஸ் மேல பளிச்சுன்னு அதுவும் உங்களுக்கு பிடிச்சமான உடைய எடுத்து வச்சிருக்கீங்க. உங்க பிள்ளையே ஏறி அந்த ட்ரெஸ் மேல குதிக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க? யூ கேனாட் அக்செப்ட். ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஏன்? அது தாழ்வு. யோசிச்சு பாருங்க. வானத்தையும் பூமியையும் படைத்தவருடைய கால் தூசி நம்ம. கால் தூசி நம்ம. நம்ம பாடும்போது, உம் பாதம் ஒன்றே வேண்டும் அப்படிதான் பாடுறோம். ஆண்டவரே உம்முடைய பணிந்து நாம் உம்மை தொழுது கொள்கிறோம். ஏன்னா இந்த பூமியில அவர் கால் அந்த பூமியில அவர் கால் முழுசு கூட வைக்க முடியாது. சர்வ வியாபிக்கு இந்த பூமியே பத்தாது. அதனால தான் சங்கீதக்காரன்ட்ட அவர் சொன்னாரு, எனக்கு நீ ஒரு ஆலயம் கட்ட முடியுமா? நான் வந்து தங்கும்படியான ஆலயத்தை கட்ட முடியுமா? அப்படி கேட்ட தேவன் இன்னைக்கு நம்ம இருதயத்துல தங்கி இருக்கிறார். இவ்வளவு சின்ன இருதயத்திற்குள்ள தங்கி இருக்கிறார். அதுதான் அதிசயம். அவர் சொல்றாரு, சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நிலை என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக உணர வேண்டும். புழுதியில இருக்கிறோமா? குப்பையில இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை உயர்த்த, தூக்கி எடுக்க, உயர்த்த வல்லவராயிருக்கிறார். இந்த மாதத்துல குறிப்பாக இந்த 2026ல கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளை, ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். எப்படிலாம் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த முடியும்? சபையே 7 மாசமா கேட்டுட்டு இருக்கீங்க. என்னமோ புதுசா அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து வந்த கொஸ்டினுக்கு பிள்ளைங்க முழிக்கிற மாதிரி முழிக்கிறீங்களே. வேதத்தை வாசிப்பதின் மூலமாக, ஜெபிப்பதின் மூலமாக, தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியமாய் இருப்பதின் மூலமாக, தேவனுடைய தன்மைகளை வெளிப்படுத்தி அவருக்காக சாட்சியாய் ஜீவிப்பதின் மூலமாக, அவருடைய சுவிசேஷத்தை எங்கும் சுமந்து சொல்கிறவர்களாக, இந்த உலக நோக்கத்திற்காக இல்லாமல் தேவனுடைய நோக்கத்தை உடையவர்களாக, எப்பொழுதும் தேவனை துதிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால், நாம் அவரை உயர்த்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரை உயர்த்தி பிடிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்ம எனக்கு இல்லை, அவருக்கு எப்பொழுதும் அதே சிந்தனை. அது உயர்த்தி பிடிக்கிறவர்களா இருக்கிறான். ஆண்டவர் அதே இதனால தான் சொன்னாரு. சங்கீதம் 37, 34 ஒருத்தர் வாசிக்கலாம். சங்கீதம் 37, 34 ஒருத்தர் வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. 37, 34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் நீ அறுப்புண்டு போவதை காண்பார். இந்த வார்த்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் உன்னை உயர்த்துவார். இந்த ஆண்டுல சொல்லியிருக்காரா? இந்த இந்த 7 மாதங்கள்ல ஒருவேளை கர்த்தரை நாம் உயர்த்தி பிடித்திருந்தோம்னா, இன்னைக்கு இந்த மாதம் உங்களுக்கு இந்த மாதம் முதல் இந்த நாள் முதல் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நாளாக மாறும். நிச்சயமாய் உயர்த்துகிற நாளாய் மாறும். ஆனா சற்று சிந்தித்து பாருங்க. முதல்ல உங்களுக்குள்ள நீங்க இருந்த இடம், நீங்க இருக்கிற இடம் தாழ்மை உள்ள இடம், குறைவுள்ள ஒரு இடம். குப்பையும் தூசியும் சௌகரியமா இருக்குமா? அங்க நாற்றம் இருக்கலாம். அங்கே அசௌகரியங்கள் நமக்கு இருக்கலாம். அந்த இடத்துல நிம்மதியா படுத்து உட்கார்ந்து அந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிட முடியுமா? இளைப்பாற முடியுமா? முடியாது. அப்பேற்பட்ட நிலைமை உங்க வாழ்க்கையில இருக்குதா? என்னடா இது இப்படி ஒரு குப்பையா இருக்குதே, இப்படி ஒரு அலங்கோலமா இருக்கிறதே. ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், உங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல நீங்கள் செய்கிற ஊழியம் கூட, கர்த்தருக்காக செய்கிற ஊழியம் கூட குப்பையானதாக, கேவலமானதாக, ஐயோ இவனா ஒரு ஊழியம் செய்றான், இவளாம் ஒரு ஊழியம் செய்றான், அலட்சியப்படுத்துகிற ஒரு விதத்துல ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு, அது சரியில்லை. தாழ்வு மனப்பான்மையோடு பார்க்கிற ஜனங்கள் இருக்கலாம். நமக்கு இருக்க வேண்டியது தாழ்மை. தாழ்வு மனப்பான்மைக்கும் தாழ்மைக்கும் வித்தியாசம் இருக்குது. தாழ்மை தாழ்மை நமக்குள்ள இருக்கணும். எஸ், நீ பெரிய ஆளா? இல்லையே. உன்னால எல்லாம் முடியுமா? முடியாதே.
உன்னால என்னதான் செய்ய முடியும்? என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் நான் ஆராதிக்கிறவராலே எல்லாம் செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிறவராலே எல்லாம் செய்ய முடியும். அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். கடந்த மாதத்துல சொன்னாரு. யுத்தம் பண்ணாரா? நிச்சயமாக யுத்தம் பண்ணுகிறார். அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அவருடைய வல்லமைக்கு அளவில்லை. அதை மட்டுப்படுத்தவும் முடியவில்லை. ஸோ இந்த வசனங்கள் இங்க சொல்ற போல நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள்ள வேண்டும். அன்றாட வாழ்க்கையில இந்த 7 மாதத்துல நான் கற்றுக்கொண்டேன். அதோட முடிஞ்சுச்சுன்னு இல்ல. இல்ல ஆண்டவருடைய வார்த்தையை கைக்கொள்ளுங்க. தேவனுடைய இங்க காலையில இங்க வந்து தான் ஆராதிக்கணும்னு இல்ல. ஆனா சபையில நம்ம இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கும்போது, நான் வேணும்னு கேட்டவங்க அநேக பேர் இங்க இல்ல. இன்னைக்கு காலையில. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த மாசம் வந்து அவங்களுக்கு முடியல, உடம்பு முடியல அப்படி இல்ல பிரச்சனை வந்துச்சுன்னா, இல்ல கடந்த சில மாதங்களாகவே பார்க்கிறேன். வேணும். பயங்கர உற்சாகமாக இந்த இத ஆரம்பிச்ச உடனே சொன்ன அ வாய், அந்த வார்த்தைகள், அதற்குண்டான நபர்களே காணோம். அது ஆண்டவருடைய வழிகளை கைக்கொள்றது இல்ல. கர்த்தர் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறார், உணர்த்தி இருக்கிறார். அதனால தானே நீங்க கேட்டீங்க. அதனால தானே நீங்க வேணும்னீங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க இல்லாமல் இருப்பது எப்படி? ஸோ ஆண்டவர் இதைப் போல, இது மட்டும் தான் நான் சொல்லல. ஞாயிற்றுக்கிழமை காலையிலயோ, இல்ல மாத துவக்க இந்த ஆராதனைக்கோ வந்துட்டீங்கன்னா, நீங்க எல்லாம் பெர்ஃபெக்ட்ன்னு நான் சொல்ல வரல. அதெல்லாம் அடையாளங்கள். நம்ம சொல்றத செய்றோமான்றதுக்கு உண்டான அடையாளங்கள். அப்ப இதையே செய்யலாம். வெளிப்படையாய் தோன்றுகிற இந்த காரியத்தையே நம்ம செய்யலன்னா, இரவும் பகலும் நம்ம வேதத்தை தியானிக்கணுங்க. உண்மைதான். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். ஆனா எப்பமாவது நீங்க ஜெபம் பண்ணாட்டா எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்றவங்களாய் மாறுவீர்கள்? ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க காலைதோறும் வாசிக்காவிட்டால் எப்படி இரவும் பகலும் அது தியானமாய் மாறும்? எல்லா விதமான சிந்தனைகளும் உலகத்துல உள்ளவைகள் நம்ம எந்திச்ச உடனே ஃபோனு, எந்திச்ச உடனே அ இது Instagram, Facebook இப்படி எல்லாத்துலயும் நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா, நம்மளுடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதா இருக்கும்? தேவனுடைய வார்த்தை தியானமா மாற முடியுமா? அப்ப அந்த வழிகள்ல நம்ம போல, அப்படிப்பட்டவர்கள் நம் பூமியை எப்படி சுதந்தரித்துக் கொள்ள முடியும்? நம்ம வாழ்க்கையை நம்மளால சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. இது ஒழுக்கம் இல்ல. இது முறை. ஒரு செயல் திட்டம். ஆண்டவருடைய வழி, பாதை. அவர் ஒர்க் பண்ணி வச்சிருக்கிற பாதை. அப்பதான் நாம் சென்றடைய வேண்டிய இலக்கை நாம் போய் சென்றடைய வேண்டும். முடியும். சோ இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல சிந்தித்து பாருங்க. சுதந்தரித்துக் கொள்ள அவர் உங்களை உயர்த்துவார். நிச்சயமாய் உயர்த்துவார். இந்த வார்த்தை சொல்றது போல சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சோ ஒருவேளை இன்னைக்கு நீங்க புழுதியின் மத்தியில இருக்கிறீங்களா? ரொம்ப சிறியவன் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் என்னை சிறுமைப்படுத்துறாங்கன்னு நினைக்காதீங்க. எஸ் நான் நான் சிறுமையானவன் தான். எனக்கு ஒண்ணும் பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. இருக்கா? பேக்ரவுண்ட் இருக்கா? கிடையாது. நமக்கு பலன் இருக்கா? கிடையாது. ஞானம் இருக்கா? கிடையாது. ஆமா நான் சிறியவன் தான். மத்தவங்க சொல்லிட்டாங்களேன்னு ஏன் வருத்தப்படுறீங்க? உங்கள மட்டம் தட்டிட்டாங்க நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்க சிறியவன் தானே. எறும்பு மாரி அ உதாரணத்துக்கு ஒரு எறும்புகிட்ட போய், "ஏய் எறும்பு" அப்படின்னு சொன்னா அது என்ன பெருசா அத நினைக்குமா? நினைக்குமா? ஆனா இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? என்ன அப்படி கேவலமா பேசிட்டாங்க. என்ன ஆயிட போகுது? அப்படிப்பட்டவங்க தான். நான் முன்னாடி அப்படி இருந்தேன். எப்போ ஒரு நாள் இருந்தோம்ல. சொல்லிட்டு போறாங்க. அது அவங்க பிரச்சனை. நீங்க நான் சரியவன். நான் இருக்கிற இடம் எப்படி இருக்கு? குப்பையா இருக்குது. புழுதியா இருக்குது. ஆண்டவரே, நீர் என்னை தூக்கி விடுங்க. நீர் என்னை உயர்த்துங்க. உமக்காக நான் நிற்கும்படி, உப்பாக, ஒளியாக நான் காணப்படும்படி நீர் என்னை உயர்த்துங்க. உம்முடைய நோக்கங்கள், திட்டங்களை நான் செய்யும்படி என்னை நீங்க உயர்த்துங்க. உம்முடைய வல்லமை உள்ள கரம் என்னை தாங்கட்டும், வழிநடத்தட்டும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும்போது, அவர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய பாதைக்கு தீபமா இருக்கட்டும். அதை செயல்படுத்துவதற்கு இடைவிடாமல் நாம் ஜெபிக்கின்றவர்களாய் நாம் மாறலாம். ஸோ நிச்சயமாக இந்த வசனத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு விசுவாசத்தோட, விசுவாச கண்களோட கூட பாருங்க. இந்த வார்த்தைக்கு உள்ளாக அடங்கி இருக்கிற தேவனுடைய மகத்துவத்தை தியானிங்க. இந்த மாதத்திலே, இந்த நாள் முதற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை காண்பீர்கள். ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாமா?
அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சங்கீதம் 113:7. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நிச்சயமாகவே நாங்கள் ஆண்டவரே பெரியவர்கள் அல்ல, வல்லவர்கள் அல்ல, ஞானவான்கள் அல்ல. ஆனாலும் கூட நீர் எங்களை தெளிந்து கொண்டீரே. இந்த உளையான சேற்றுல ஆண்டவரே, இந்த இடத்துல புழுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, குப்பைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதை காட்டிலும் நாங்கள் மகா மட்டமான உளையான சேற்றுல கடந்தோம். எங்களால வெளியில வரவே முடியல ஆண்டவரே. ஆனா நீங்க வந்து தூக்கி இருக்கீங்கப்பா. எங்க பழக்க வழக்கங்கள் அவ்வளவு கேவலமானதாக, அவ்வளவு தரந்தாழ்ந்ததாக இருந்தது ஆண்டவரே. நீங்க உயர்த்தி இருக்கீங்க ஆண்டவரே. எங்களை விடுவித்து இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை தூக்கி எடுத்திருக்கீங்க ஆண்டவரே. உம்மை நன்றியோட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனா இன்னைக்கு அப்பேற்பட்ட மகத்துவம் நிறைந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக நாங்கள் இருந்த போதிலும் ஆண்டவரே, இன்னைக்கு எங்களை யாராவது பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா ஆண்டவரே நாங்க வருத்தப்படுகிறோம். கடந்த காலமோ நிகழ்காலமோ வருங்காலமோ எதை குறித்து யார் பேசினாலும் கவலை இல்லை ஆண்டவரே. நீர் எங்களை தூக்கி விடுகிறவராக, எங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறீரே ஆண்டவரே. எங்களை சுற்றிலும் இருக்கிற புழுதியும் குப்பையும் நாங்கள் பார்த்து மன நோகாதபடிக்க எங்களை மறுரூபப்படுத்துகிற எங்கள் தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய கண்களை, இருதயத்திலே அந்த உணர்வை எங்களுக்கு தாரும் தேவரீர். நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிற சங்கீதக்காரனின் வார்த்தைகள் எங்களுக்கு ஒரு இதாய் மாறட்டும் ஆண்டவரே. யார் என்ன சொன்னாலும், யார் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, நாங்கள் பேணி பாதுகாக்கிற இந்த சரீரம் கூட ஒரு நாள் மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் குப்பையுமா போகுது ஆண்டவரே. எங்களை பேர் சொல்லியா கூட அழைக்க மாட்டாங்க. உடல் அருவருக்கத்தக்கதா மாறிடுது உயிர் போன உடனே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட அந்த சரீரத்தையே இவ்வளவு நேசிக்கிறோம், இவ்வளவு மேன்மை பாராட்டுகிறோம். அது குப்பைன்னு உணர்ந்து அதன் அழகை, அதன் மேன்மையை, அதன் சௌகரியங்களை குப்பை என்று உணர்ந்து அந்த குப்பையையும் தேவாலயமாய் மாற்றிக்கொண்டிருக்கிற எங்கள் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, எங்கள் இரட்சகரை, எங்கள் பரிசுத்தரை மேன்மையாய் பார்க்கக்கூடிய, உண்மையாய் பார்க்கக்கூடிய கண்களை எங்களுக்கு தாரு, உணர்வை எங்களுக்கு தாரு. இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க, உங்களுடைய நாமத்தை உயர்த்துங்க. இந்த வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் இங்கே வந்திருக்கிறவர்களை, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் இவர்கள் உள்ளத்திலே, இல்லத்திலே கிரியை செய்வதாக. ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்க்கையின் இன்னல்களிலிருந்து, துயரங்களிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, கண்ணீரிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து தூக்கி எடுத்து இந்த அநித்தியமான உலகத்திற்காக, அழிந்து போகிற இந்த சரீரத்திற்காக
அழிந்து போகிற உறவுகளுக்காக, குப்பைக்கு சமமான இந்த காரியங்களுக்காக வாழாமல் உயரிய நோக்கத்திற்காக, தேவனுக்காக, தேவனுடைய நோக்கங்கள் திட்டங்களுக்காக வாழத்தக்கதான அந்த உயர்வை, அந்த உயரிய நோக்கத்தை, சிந்தையை தந்தருளுவீராக. வல்ல கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.